நாணயமானவர்களுக்கு மட்டும் என்ற தலைப்போடு கடினமான பாதைகளை தேர்ந்தெடுங்கள், அங்கேதான் போட்டி குறைவாக இருக்கும் என்று சொல்லுகிற திரு ஆறுமுகம் அவர்கள் நடத்துகிற இந்த அற்புதமான நிறுவனத்தினுடைய எனர்ஜி மீட்டில் கலந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி. நிறைய பேர் எனர்ஜிக்கு அங்கே போயிட்டாங்க. எனர்ஜியில் ஒரு முக்கியமான பகுதி உணவு. அதனால் ஆனால் சில பேர் எனர்ஜி எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களா இல்லை காத்திருப்போம்னு இருக்கீங்களான்னு தெரியல. பட் இங்கே இருக்கிற உங்களுக்கெல்லாம் என்னுடைய பாராட்டுதல்கள். சரி, நம்ம வந்த இடத்துல ஒரு பேச்சை கேட்போம். எப்படியும் உணவு இருக்குது, எங்கேயும் போயிடாது உணவு. அதுவும் இல்லாமல் பசித்து புசின்னு தமிழில் சொல்லியிருக்காங்க. நல்ல பசி வந்த பிறகு சாப்பிட்டா நிறையவே சாப்பிடலாம் என்று கூட இருக்கலாம் உங்களுடைய எண்ணங்கள். இப்போ எனக்கு செய்க பொருளைன்னு ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க. செய்க பொருளை உங்களுக்கு தெரியும், இது எங்கேருந்து இந்த தலைப்பு வருகிறது என்று. நம்முடைய தமிழின் பெருமை திருக்குறளில் திருவள்ளுவர் நிறைய சொல்லியிருக்காரு. அதில் அவர் முக்கியமாக பொருளதிகாரத்தில் சொல்கிற ஒன்று, பொருள்னா பணம். நீங்கள் எல்லோரும் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறார். திருவள்ளுவர் நிறைய அறம் சொல்கிறாரு, குடும்பம் பற்றி சொல்கிறாரு, நிறைய நல்ல விஷயங்கள் சொல்கிறாரு. பணத்தை பற்றி சொல்லியிருப்பாரா அப்படின்னா, பணத்தை பெரும்பாலும் எல்லோரும் பண்ணணும்னு கட்டாயம் நம்ம சொல்லுவோம். திருவள்ளுவர் எதையும் மென்மையாக சொல்கிறவர், இனிமையாக சொல்கிறவர், அதை விட அறத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவர். ஆனால் அவர் சொன்ன பணத்தை மட்டும் என்ன சொல்கிறாருன்னா, செய்க பொருளைங்கிற. செய்க பொருளை ஒரு கட்டளை இடுற மாதிரி இருக்குது, ஒரு ஆர்டர் பண்ணுற மாதிரி இருக்குது. பணத்தை எங்கேயும் போய் பண்ண முடியுமா? எதுக்கு பண்ணணும்? அவர் சொல்கிறாரு, உங்களை மதிக்காதவங்க உங்களை மதிக்கணும்னா நீங்கள் பணம் பண்ணணும். உங்களை மதிக்காதவர்களுடைய செருக்கை அறுக்கிற ஒரு விஷயம் நீங்கள் பணம் பண்ணி காமிக்கிறது தான். இன்றைக்கு நான் பார்க்கிறேன், எனக்கு இந்த நிறுவனத்தை ஒரு 10-15 ஆண்டுகளாக தெரியும். இவர்களுடைய திருச்சி நிறுவனத்துக்கு நான் சில முறை சென்றிருக்கிறேன். இன்றைக்கு காரைக்குடியில் இவ்வளவு பெரிய இடத்துல இப்படி ஒரு மேடையில் இப்படி புகழ்பெற்ற பாடகர்கள், பேச்சாளர்களெல்லாம் அழைத்து தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் பணம் செய்திருக்கிறார்கள். இப்போ அவங்க எல்லாரும் கோட்டு போட்டுட்டுனா, எளிமையாக சாதாரணமாக சட்டையில் பார்த்த அந்த ஊழியர்கள் ஒவ்வொருவரும் ஒரு கல்யாண மாப்பிள்ளை மாதிரி ட்ரிம்மாக ஆளுக்கு ஒரு கோட் சூட் போட்டுக்கிட்டு சுற்றி கொண்டு இருக்கிறார்கள் என்றால் ஒரு ஒரு மதிப்பான இடத்திற்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள். பணம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். பணத்தை எப்படி பண்ணணும், தீதின்றி வந்த பொருள் தான் நல்லதுன்னு திருவள்ளுவர் சொல்கிறார். நம்ம அதை கணக்கில் எடுத்துக்குவோம். அதை தான் இந்த நிறுவனம் தொடர்ந்து நாணயமானவர்களுக்கு மட்டும் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போது நான் என்னுடைய தலைப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி திரு சாணக்கிய ஆறுமுகம் அவர்கள் சொன்னதிலிருந்து சில விஷயங்களை நான் கூடுதலாக விளக்கி சொல்லலான் இருக்கேன். நான் பல பன்னாட்டு நிறுவனங்களில் வேலை பார்த்துருக்கேன். பல நிறுவனங்களுக்கு இப்பொழுதும் ஆலோசகராக, பயிற்றுனராக போகிறேன். டைம்லர், பென்ஸு, செயின்ட் கோபேன், அது மாதிரி மிகப்பெரிய நிறுவனங்களுக்கு நான் போகிறேன். அதே சமயத்தில் நம்ம தமிழகத்திலேருந்து வந்திருக்கிற இப்படி ஒரு நிறுவனம் இப்படி நடப்பதை பார்த்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம ஊருக்காரர், நம்ம மொழி பேசுகிறவர், நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இப்படி ஒரு நிறுவனத்தை நடத்துகிறாரே, இப்படி நடத்த முடிகிறது. அவர் சொல்கிறார் பாருங்க, 720 டிகிரி. அவர் அதை வேகமாக சொல்லிடுறார், அவருக்கு அது பழக்கமாகி போச்சு. இப்போது பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, ஒன்றை பார்க்க வேண்டும் என்றால் முன்னாடியிலேருந்து பார்த்தா முன்னாடி இருக்கிறது மட்டும் தெரியும், பின்னாடியிலேருந்து பார்த்தா பின்னாடி இருக்கிறது மட்டும் தெரியும், வலது பக்கம் இடது பக்கம் நீங்கள் 8 பக்கத்துலேருந்து பார்க்கலாம். இதை நிறுவனங்களில் என்ன சொல்லுவோம், ஒன்றை ஆராய்கிற பொழுது முழு வட்டம் நடுவில் இருக்க ஒரு விஷயத்தை சுற்றி பார்க்குற மாதிரி பார்த்தா அதை 360 டிகிரின்னு சொல்லுவோம். 90 டிகிரி, 180 டிகிரி, 320 டிகிரி. இவங்க 720 டிகிரியில் பார்க்குறேங்கிறார். அது ஒரு விகுதியாக சொல்கிறார். அப்போது இதனால் நமக்கு என்ன நன்மை? ஒரு சீட்டு என்பது நிறுவனம் நன்றாக நடந்தால் கூட அந்த சீட்டு போட்டவங்க எல்லாரும் சரியாக இல்லைன்னா, ஒருத்தர் தொந்தரவுன்னா கூட மற்றவர்களுக்கு தொந்தரவு இடைக்காலத்திலாவது வரும். இதை தான் நம்ம பல இடங்களில் பார்க்கிறோம். இவர் அதையும் யோசித்து சேர்ப்பவர்கள் யார் வந்தாலும் சேர்த்துக்கொள்வதில்லை,
நாங்கள் வந்து சேர்றவங்களையும் ஆராய்ஞ்சு பார்க்குறோங்கிறார். அதுதான் 720 டிகிரி ஆராய்வது என்பது நமக்கு பாதுகாப்பு. நாம் எப்படிப்பட்ட மனிதர்களோடு பழகுகிறோம் என்பது நமக்கு அதை பொறுத்து நன்மை தீமை வரலாம். நம்ம உறவுகளிலே ஒருத்தர் தொந்தரவாக இருந்தார்னா அவரால் அந்த குடும்பத்துக்கு சிரமம் வரும். அப்படியாக இவர்கள் தேர்ந்தெடுத்து செய்கிறார்கள். ஒரு நிறுவனம் நடத்துகிறத ஒரு ப்ரொஃபஷனலாக நடத்துகிறாங்க. நான் இது மாதிரி பல கூட்டங்கள் போயிருக்கேன். அந்த கூட்டங்கள் பேங்குகள் நடத்தும், பெரிய நிறுவனங்கள் நடத்துவாங்க, பெரிய பெரிய நிறுவனங்கள் நடத்துவாங்க. இப்போ இந்த நிறுவனம் வந்து இந்த அளவுக்கு ஒரு நிகழ்ச்சி நடத்துகிற அளவிற்கு அவர்களுக்கு வந்து ஒரு ஆர்வம் இருக்கிறது, அதற்கான தெம்பும் இருக்கிறது. அப்போ இந்த நிறுவனத்தில் வந்து தேவையற்றவர்களுக்கு அவர்கள் செலவு செய்கிறதில்லை. எவ்வளோ அதிகபட்சமாக நம்மளால் வந்து நெருக்கி அதை சரியாக செய்ய முடியுமோ அப்படி செய்கிறார்கள். ஒரு ப்ரொஃபஷனலாக நடத்துகிறாங்க. அவங்க டிபார்ட்மெண்ட்ஸ் பாருங்கள். ஒரு சீட்டு கம்பெனியில் ஹெச்ஆர்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அவங்க காலையில் அவர்களுடைய நடைமுறைகளை நான் பார்த்துருக்கிறேன். அந்த ஒவ்வொரு ஊழியரும் வந்து நம்ம சரியாக மட்டும் நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிற ஊழியர்களாக இருக்கிறார்கள். 7Sன்னு ஒன்று பார்த்துருப்பீங்க நீங்கள். பொதுவாக வந்து பல நிறுவனங்கள் இன்னும் 5Sல தான் இருக்காங்க. இப்போ உதாரணமாக, இப்போ நான் வந்து நின்ன உடனே இது இங்கே வந்துருச்சு, நான் பேசி முடித்தோடனே இது வெளியில் போயிடும். அவங்க பாடகர்கள் வந்தோடனே பின்னாடி வேறு மாறுது. அப்போது இதை என்ன சொல்கிறாங்க ஆங்கிலத்தில், எவ்ரிதிங் should be in a place and there should be a place for everything. ஒவ்வொன்றுக்கும் ஒரு இடம், அதது அந்த இடத்தில். இது இருந்துட்டால் நல்லா இருக்கும், உலகமே நல்லா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிறுவனமாக நான் இவர்களை பார்க்கிறேன். இது இந்த நிறுவனத்தை பற்றி. ரெண்டாவது, இன்றைக்கு இந்தியா எப்படி இருக்குது? இந்த உலகத்திலேயே மிக சிறப்பாக பொருளாதாரத்தில் இருக்கிற நாடுகளில் இந்தியா ஸ்வீட் ஸ்பாட்டுன்னு சொல்கிறாங்க. உலக வரைபடத்தில் இந்தியா இருக்கிற இடத்த ஒரு இனிப்பு பகுதி வியாபாரத்துக்கு 7.7% நம்ம வளர்ந்து கொண்டு இருக்கிறோம். நீங்கள் இப்போ பொதுவாக நம்ம தமிழில் மீடியாவில் பார்க்குற விஷயங்கள் அல்ல உலகத்தினுடைய நிலை. பல காரணங்களுக்காக பலவற்றை நம்ம மீது திணிக்கிறாங்க. ஆனால் உண்மையில் இந்தியா சிறப்பாக இருக்கிறது. தப்பித்தவரை நீங்கள் எங்கேயா செய்தியில் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். இங்கே G7 மாநாட்டில் நம்முடைய பிரதமருக்கு எப்படிப்பட்ட மதிப்பு கொடுக்கப்பட்டது, அவரை எந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்துகிறாங்க, அவரோடு நிற்க யாரெல்லாம் ஆசைப்படுகிறார்கள். அதற்கு பிறகு யார் பேசியிருக்கா? அமெரிக்காவினுடைய அதிபர், மிகப்பெரிய தொந்தரவு தந்து கொண்டிருக்கிற அதிபர் ட்ரம்ப் பேசியிருக்காரு. இந்த உலகத்திலேயே சிறந்த மனிதர்னா புத்தினா பிரதமரா என்று கேட்டபோது அவர் பிரதமர் என்று சொல்லிவிட்டார். அதற்கு பிறகு 4-5 விஷயங்களை சொல்லுகிறார். அதனால் நாம் ஒரு பாதுகாப்பான தேசத்தில் இருக்கிறோம். உலகத்தில் போர், பல பிரச்சனைகள் நடந்து கொண்டு இருக்கிற பொழுதும் எந்த விதத்திலும் நாம் பாதிக்கப்படாமல் இருக்கிறோம். 8 ரூபாய் பெட்ரோல் உயர்வு ஒன்றுமே கிடையாது. 100 ரூபாயிலேருந்து 108 என்பது. அமெரிக்காவில் நிறைய எண்ணெய் வளம் இருக்கிறது, அங்கே 20-30% விலை உயர்ந்திருக்கிறது. கனடா போன்ற நாடுகள், நீங்கள் பங்களாதேஷ், ஸ்ரீலங்காலாம் கேட்கவே வேண்டாம், எல்லாம் 100 மடங்கு உயர்ந்திருக்கிறது. 100 மடங்குன்னா டபுளாக இருக்கிறது. இந்தியா பாதுகாப்பாக இருக்கிறது. இங்கே வியாபாரம் செய்வது சுலபம், வியாபாரம் செய்வதற்கு சரியான நேரம் என்று நான் நினைக்கிறேன். இப்போ உலகத்தில் வந்து தங்கம் விலை ஏறுது இறங்குது. இப்போ கொஞ்சம் இறங்கும் என்று எதிர்பார்க்குறாங்க, எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா போர் முடிஞ்சிருச்சு, போருக்காக தங்கத்தினுடைய விலை உயர்ந்தது, அது இறங்கும் என்று எதிர்பார்க்கிறார்கள். அதே போல் கச்சா எண்ணெய் விலையும் இறங்கும் என்று எதிர்பார்க்கிறார்கள். நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்போ இந்த போர் முடிவுக்கு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்தது. அதற்கு பிறகு கச்சா எண்ணெய் $110 $76 வந்துருச்சு. நமக்கும் கச்சா எண்ணெய்க்கும் என்ன தொடர்பு? எதற்காக ஜெயநாதன் சிட்ஸில் நம்ம சீட்டு போடுறவங்க மத்தியில் யாரோ ஒருத்தர் பொருளாதாரம் பற்றி பேசி கொண்டிருக்கிறார் என்றால் இவை எல்லாம் நம்மை பாதிக்கின்றன. நீங்கள் வந்து கச்சா எண்ணெயுடைய விலை அதிகமானால் பெட்ரோல் டீசல் விலை அதிகமாகும். பெட்ரோல் டீசல் விலை அதிகமானால் விலைவாசி அதிகமாகும். ஏற்கனவே ட்ரக் ஓனர்ஸ்லாம் 25% அவங்களுடைய சார்ஜஸ் இன்க்ரீஸ் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு டேட் கொடுத்துட்டாங்க. பொருட்களுடைய விலை அதிகமானால் பணவீக்கம் அதிகமாகும். பணவீக்கம் அதிகமானால் வட்டி விகிதம் அதிகமாகும். வட்டி விகிதம் அதிகமானால் நிறுவனங்களுடைய லாபம் குறையும். நிறுவனங்களுடைய லாபம் குறைந்தால் பொருளாதார வளர்ச்சி குறையும். பொருளாதார வளர்ச்சி குறைந்தால் வேலை வாய்ப்புகள் குறையும். வேலை வாய்ப்புகள் குறைந்தால் படிக்க காலேஜில் ஜாயின் பண்ணுறவங்க குறைவாங்க. காலேஜில் இப்படி ஒரு சுழற்சியினுடைய தொடக்கம் கச்சா எண்ணெய். இன்றைக்கு நாம் இந்தியாவில் வந்து எப்போ போய் வண்டியை நிறுத்தினாலும் பெட்ரோல் போட்டுக்கிறோம். டேங்கை ஃபுல் பண்ணுன்னு சொல்கிறோம், 5 லிட்டர் 10 லிட்டருங்கிறோம், பணத்தை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். இங்கே வந்து சேருகிற இந்த ஒவ்வொரு சொட்டு பெட்ரோலும்
கப்பல் வழியாக ஏதோ ஒரு இடத்துலேருந்து வர்றதுக்கு மிகப்பெரிய பிரச்சனை நடக்குது. 100 லிட்டர் இந்தியாவில் நம்ம பயன்படுத்தினா 88 லிட்டர் வெளிநாட்டிலேருந்து வருது. இந்த 88 லிட்டர் வெளிநாட்டிலேருந்து வரலைன்னா, ஒரு மாதத்துக்கு 2 மாதத்துக்கு வரலைன்னா, அதற்கு பிறகு எல்லா வண்டிகளையும் வீட்டில் வைத்து விட்டு நடந்து போக வேண்டும். அப்போது வெளிநாடுகளை மட்டுமே நம்பி இருக்கிற ஒரு பொருள், அதை இப்போ சமீபத்தில் நடத்தி காமிச்சிட்டாங்க. அந்த போர் முடிவுக்கு வந்திருப்பது நமக்கு நிம்மதி. ஆனாலும் கூட திரும்பவும் அந்த ஹார்மோஸ் நீரணைங்கிற கப்பல் வர்ற வழியே இப்போ மூடி இருக்கதா ஒரு தற்காலிக செய்தி இருக்குது. இப்போ இந்தியா ரஷ்யாவிலேருந்து 50% பெட்ரோல் வாங்கிட்டு இருக்கோம். இப்போது இந்தியாவில் பெட்ரோலே இல்லையே, நம்ம என்ன ஆவோம் அப்படின்னு கேட்டால், இந்தியாவில் பெட்ரோலை நம்ம கொஞ்சம் சேமித்து வச்சுக்கிறோம். நம்மக்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 190 நாளுகளுக்கான 190 இல்லை, நம்மக்கிட்ட 5.33 மில்லியன் டன்ஸ் 95 நாளைக்கான பெட்ரோல் தான் நம்மளால் சேமித்து வச்சுக்க முடியும். இப்போ வண்டியில் பெட்ரோல் போட்டால் 20 நாளைக்கு ஓடும், பெட்ரோல் பங்க்கில் இருக்கிறது ஒரு 10 நாளைக்கு வரும். அது மாதிரி இந்தியா மொத்தமாக சேமித்து வச்சுருக்கிறது 95 நாளைக்கு தான் இருக்குது. அதனால தான் போர் தொடங்கின உடனே இந்தியாவில் பெட்ரோல் விலையை உயர்த்தாமல் கையிருப்பை கொடுத்து சமாளித்து அப்படியே மேனேஜ் பண்ணிடலான்னு பார்த்தாங்க. ஆனால் போர் எதிர்பார்த்ததை விட அதிகமாக போனதுனால கொஞ்சம் தொந்தரவு ஆயிடுச்சு. அதனால் இப்போது ஒவ்வொரு நிறுவனங்கள்லேயும் உங்களுக்கு தெரியும், இப்போ ஜெயநாதன் சிட்ஸ் உட்பட எல்லா நிறுவனங்களுமே சம்பள தேதி இப்போ 1ஆம் தேதியோ 3ஆம் தேதியோ 5ஆம் தேதின்னா அந்த நிறுவனத்தில் இருக்க முதலாளிக்கு அந்த நாள் நெருங்க ஒரு யோசனை வந்துக்கிட்டே இருக்கும். சம்பளத்தை சரியாக கொடுத்துடணும், சம்பளம் கொடுக்கறதுக்கு கேஷ் இருக்கா, அது கெட்டு போயிடக்கூடாது என்று ஒரு பயம் இருக்கும். எல்லாரும் சரியாக சம்பளம் கொடுத்தா தான் ஊழியர்கள் இருப்பாங்க. அதுபோல் ஒரு நிறுவனத்தினுடைய தலைவர், இப்போ மோடி இருக்கிறாரோ அல்லது ஜெய்சங்கர் இருக்காரோன்னா, இந்தியாவில் பெட்ரோல் இருக்கா, இன்னும் எத்தனை நாளைக்கு வரும், இந்த போர் எப்போ முடியும், கப்பல் வர்றதை தடுத்துருவானா, வராமல் போச்சுன்னா என்ன ஆகும், ஐயோ ஒரே கலவரம் ஆகிடுமே, பெட்ரோல் என்று பயந்து கொண்டிருக்கிற அளவுக்கு ஒரு முக்கியமான பொருளாக அது மாறிவிட்டது. அதனால தான் நம்முடைய பிரதமர் இப்போ சமீபத்தில் UAE போயிருந்தார், அமெரிக்க அரபு அமீரகத்துக்கு போயிருந்தார். அங்கே ஏன் NDCங்கிற ஒரு இடத்துல போய் அங்கே ஒரு நமக்கு ஸ்டோரேஜுக்கான ஒப்பந்தத்தை போட்டுக்கிட்டு வந்திருக்கிறார். ஆக நம்முடைய நாடு சிறப்பாக இருக்கிறது. ஆயில் தான் பிரச்சனையாக இருந்தது, அந்த ஆயில் பிரச்சனை இப்போது முடிவுக்கு வந்து கொண்டிருக்கிறது. அதனால் மீண்டும் இந்தியாவில் பொருளாதார வளர்ச்சி மிக சிறப்பாக வந்துவிடும். வட்டி விகிதத்தை இந்த முறை உயர்த்தி இருக்கணும், ரிசர்வ் வங்கி உயர்த்தவில்லை, கொஞ்சம் பொறுத்திருந்தால் உயர்த்தாவதை தவிர்த்து விடலாம்னு நினச்சிருக்காங்க. ஏன்னா வட்டி விகிதத்தை உயர்த்தினா பொருளாதார வளர்ச்சி குறையும், EMI எல்லாம் கூடிடும், அதையும் தவிர்த்திருக்காங்க. அதனால் ஒரு சரியான ஒரு டீம் ஒன்று இருக்காங்க, இவற்றையெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அரசியல் வேறு, நிர்வாகம் வேறு. இந்தியா 140 மக்கள் இருக்கிற மிகப்பெரிய நாடு. இந்த நாட்டை சரியாக நிர்வாகம் செய்யாவிட்டால் அமைதி போய்விடும், பிரச்சனைகள் வந்துவிடும். பாகிஸ்தானில் வந்த மாதிரி, ஸ்ரீலங்காவில் வந்த மாதிரி பற்றாக்குறைகள் வரும். அது எதுவும் வராமல் நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம். பெரும்பாலும் நாம் இறக்குமதி செய்கிற உரம் கூட வெளிநாடுகளிலிருந்து தான் வருகிறது. அந்த உரத்திற்கான தேவைகளும் தொடர்ந்து அதுவும் கேஸில் தான் பண்ணுறாங்க. இப்படிப்பட்ட பல பிரச்சனைகள் இப்போது முடிவுக்கு வந்திருக்கிறது என்பது ஒரு நல்ல செய்தி. இந்தியா மற்ற நாடுகளோடு ஒரு சிநேகிதமாகவே தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. ரஷ்யாவை ஒரு பக்கமும் அமெரிக்கா ஒரு பக்கமும் இணையாக நாம் சமாளித்து கொண்டிருப்பது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. அதை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது இந்தியாவில் பொருளாதார வளர்ச்சிக்கு வேறு பிரச்சனைகளே இல்லையா, வியாபாரம் நன்றாகவே இருக்குமா என்று பலரும் கேட்பார்கள். இப்போ காரைக்குடியில் கொஞ்சம் குறைவாக கேட்குறாங்க. காரைக்குடி என்பது தமிழ்நாட்டில் ஒரு வித்தியாசமான ஒரு பகுதியாக நான் பார்க்கிறேன். இப்போ சேலமோ கோயம்புத்தூரோ அல்லது சென்னையிலேயோ பல இடங்களுக்கு நாங்கள் நாணயம் விகடன் சார்பாக பரஸ்பர நிதிகள் சார்பாக நிறுவனங்களுக்கு பேச போகிறோம். அங்கே இருக்கிற ஆர்வம் மாதிரி இங்கே உங்களுக்கு எல்லாம் ரொம்ப சௌரியமாக இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இங்கே இருக்கிற பிரச்சனை, எனக்கு ஊர் தேவகோட்டை தான், ஆனால் நான் சென்னையில் இருக்கேன். இங்கே இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு எதுவுமே பிரச்சனை இல்லாதது போல், பொருளாதாரத்தை பற்றி எந்த ஒரு யோசனையும் இல்லாத ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட கூட்டமாக நீங்கள் இருக்கிறீர்கள். இப்படியே இருங்கள். இப்போது இன்றைக்கு உலகத்தில் வரக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை இன்ஃபோசிஸ், டாடா கன்சல்டன்சி, விப்ரோ, HCL போன்ற மாபெரும் நிறுவனங்கள் 25-30 ஆண்டுகளாக கோலோச்சி கொண்டிருந்தவை, எல்லோருக்கும் வேலை கொடுத்து கொண்டிருந்தவை, பணத்தை வாரி இறைத்து கொண்டிருந்தவை. அவற்றின் காரணமாக உலகத்தில் கட்டுமானம் இந்தியா பிரமாதமாக இருந்ததுக்கு காரணம் தகவல் தொழில்நுட்பத்துறையினுடைய மிகப்பெரிய வளர்ச்சி. அந்த வளர்ச்சி குறைகிறது. சில நிறுவனங்கள் 20,000-30,000 பேரை வேலையை விட்டு அனுப்புகிறார்கள். இப்போ நான் கேட்குறேன், இங்கே இருக்கிற கூட்டம் நீங்கள் கவனிக்கிற கூட்டமாக இருக்கிறதுனால கேட்குறேன், இங்கே எத்தனை பேர் நீங்கள் ChatGPT யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க?
இங்கே ஒரு 2 பேர், அங்கே ஒரு 2 பேர், 4 பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க சேட் ஜிபிடி. சரி, இன்னும் ஒருத்தர் அங்கே யூஸ் பண்ணுறாரு. சேட் ஜிபிடி என்றால் என்னவென்றே தெரியாது என்பவர்கள் கை தூக்குங்க. சரி, பரவாயில்ல, மிச்ச பேர் கொஞ்சம் வெக்கப்படுறீங்க கை தூக்குறதுக்கு. இல்லை, கை வலிக்குதான் தெரியல. ஆக இப்போ உலகத்தில் எந்த விஷயத்தையும் சேட் ஜிபிடி செய்து கொடுக்கறது. தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களுடைய தேவைகள் குறைகின்றன. என்னுடைய மகன் ஒருத்தன் கனடாவில் இருக்கான். அவன் சொல்கிறான், அங்கேருந்து எனக்கு ஆட்களை வைத்து வேலை செய்வதை விட சேட் ஜிபிடி மூலமாக வேலை செய்கிறது சுலபமாக இருக்குங்கிறான். இப்போ ஒரு 30 பேர் வெவ்வேறு நாடுகளிலிருந்து செய்து கொண்டிருந்த வேலையை இவனுடைய ஒரு கணனி செய்து கொண்டிருக்கிறது. ஒரு கணனி நிறுவனத்துக்கு போக வேண்டாம். ஆக இது வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதனால என்ன ஆக போகுது? இந்தியாவில் பிரச்சனைகள் வரப்போகிறதா என்றால் அதனால ஓரளவுக்கு பிரச்சனை வரும். ஆனால் அதை வேறு பிரச்சனைகள் நம்ம சரி செய்து மாற்றி கொண்டு வந்து விடுவோம். அது மெல்ல மெல்ல வர்றபோது நம்ம கொண்டு வந்துடுவோம். அப்போ பணம் எங்கே போகுது அப்படின்னா, இப்போ நான் கேள்வி கேட்ட இத்தனை பேரில் எத்தனை பேர் டேட்டா சென்டர்னா என்னன்னு தெரியும்? டேட்டா சென்டர். இப்போ நம்ம ஒர்க் பண்ணுற சேட் ஜிபிடியோ வேறு எதுவோ நமக்கு சொல்கிற பதில் ஜெமினியோ எல்லா கேள்விகளும் ஒரு இடத்துக்கு போய் குவியுது. அந்த இடத்துக்கு பேர் டேட்டா சென்டர்னு பேர். அங்கே ஒரு ஆயிரக்கணக்கான இல்லை லட்சக்கணக்கான கம்ப்யூட்டர்களுடைய ஸ்டோரேஜ் அளவுக்கு அங்கே இடம் வச்சுருக்காங்க. அங்கே உலகத்தில் இருக்கிற தகவலை எல்லாம் சேர்த்து வைக்கிறாங்க. கேள்வி அங்கே போகுது, அங்கேருந்து பதிலாக திரும்பி வந்துடுது, நம்மளுடைய கம்ப்யூட்டருக்கு வந்துடுது. இது எல்லாம் கேள்வி கேட்டு டைப் அடித்த அடுத்த வினாடி சென்டு பண்ண உடனே பதில் வர்ற அளவுக்கு வேகமாக நடக்கும். இப்போ சமீபத்தில் கிட்டத்தட்ட $100 பில்லியன், ஒரு பில்லியன் என்பது 9,000 கோடி, $100 பில்லியன் அளவிற்கு உலகத்தினுடைய பணம் எல்லாம் டேட்டா சென்டரில் போயிருக்கு. அமெரிக்கர்கள் பிரமாதமாக இருக்காங்க. ஆசியாவிலேயே இந்தியா ரொம்ப டாப்பில் இருக்குது. அப்போ டேட்டா சென்டர் ஐடி போச்சுன்னா டேட்டா சென்டர் வேலை கிடைக்கும். இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களில் யார் டேட்டா சென்டரில் ரொம்ப முன்னணியில் இருக்காங்க? மகாராஷ்டிரா, பாம்பே. ஏன்? நாம் இன்றைக்கு நீங்கள் ஃபோன் வச்சுருக்கீங்க, வாட்ஸ்அப்பு, சேட் ஜிபிடி எல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க இல்லையா? அதுக்கெல்லாம் எங்கே வருதுன்னா கடலுக்கு அடியில் அண்டர் கிரவுண்டு கேபிள்ஸ். எப்படி இங்கே டெல்காம் கேபிள்ஸ் இருக்கோ, கடலுக்கு அடியில் கத்தை கத்தையாக கேபிள்ஸ் மூலமாக தான் உலகத்துக்கு தகவல் பரிமாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது. அது பாம்பேயில் ஹையாக இருக்குது. நல்ல வேலையாக சென்னையிலும் இருக்கிறது. இந்த பக்கத்து உலகத்துக்கு சென்னைக்கு அண்டர் கிரவுண்ட் கேபிள்ஸு, சப்மரைன் கேபிள்ஸ் நிறைய இருக்குது. அதனால் நம்மளை டேட்டா சென்டர் சென்னையும் காப்பாற்றும், நாய்டாவை காப்பாற்றும், விசாகப்பட்டினத்தை காப்பாற்றும். எதெல்லாம் துறைமுக நகரங்களோ இந்தியா தீபகற்பமாக இருப்பதனால் இப்படி ஒரு நன்மை இருக்கிறது. ஏஐ ஒரு டிஸ்ட்ரப்ஷன் தான். உலகத்தில் முதல்ல மக்கள் விவசாயம் செஞ்சு நெசவு செஞ்சு கால்நடைகளை பராமரிச்சுக்கிட்டு கைவினை பொருட்களோடு திருப்தியாக இருந்த ஒரு காலம் இருந்தது. அதற்கு பிறகு தொழிற்புரட்சி நிறைய பொருட்கள் வந்தது. தொழிற்சாலைகள் காலமாக இருந்தது. நீங்கள் வீட்டிலேருந்தே பாடம் சொல்லி கொடுக்கலாம். நீங்கள் வெளியிலே போக வேண்டாம். நீங்கள் ஒரு சின்ன அறைய கதவை சாத்திக்கிட்டு பச்சை கலரில் பின்னாடி ஒரு பேனரை போட்டுக்கிட்டு ஒரு நல்ல ஃபோனை வச்சுக்கிட்டு கேமரா வச்சுக்கிட்டு நீங்கள் டிஜிட்டல் எஜுகேட் பண்ணலாம். ஆன்லைனில் நீங்கள் டீச்சிங் பண்ணலாம், அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணலாம், அமேசானுக்கெல்லாம் பண்ணலாம். ஆக இப்படியாக இந்த இணையம் மூலமாக பெரிய நிறுவனங்கள் தான் கெடுகின்றனவே தவிர பல சிறிய மனிதர்களுக்கும் சிறிய நிறுவனங்களுக்கும் பல புதிய வேலை வாய்ப்புகள் வந்திருக்கின்றன. நான் சமீபத்தில் இந்து தமிழ் திசைங்கிற தினசரியில் திங்கட்கிழமை தோறும் ஒரு தொடர் எழுதிக்கிட்டு இருந்தேன், சம்பளம் பத்தலையாங்கிற தொடர். அது புத்தகமாக வரப்போகுது. அதில் இது போன்ற விவரங்கள் நிறைய இருக்கிறது. நம்மளுடைய ஒரு மனிதன் தனக்கு எந்த முதலுமே இல்லாமல் உழைப்பை மட்டும் மூலதனமாக போட்டால் போய் கிடைக்கிற வருமானத்துக்கு பேர் சம்பளம். யாரோ முதல் என் உழைப்பு, நானே முதல் போட்டு நானே உழைச்சேன்னா அதுக்கு பேர் சொந்த வியாபாரம். இது 2வது வகை. முதலும் என்னுடையது, உழைப்பும் என்னுடையது. 3வது வகை இருக்குது. முதல் என்னுடையது, உழைப்பு என்னுடையது அல்ல. அந்த வியாபாரத்துக்கு என்ன பேர்? ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது. ஒரு மிகப்பெரிய நிறுவனங்களுடைய பங்குகளை வாங்கி வைத்து கொண்டால் நாம் உழைக்கவே வேண்டாம், அந்த நிறுவனம் உழைத்து நமக்கு பணம் கொடுத்து கொண்டிருக்கும். ஆக இந்த ஏபிசியில் நீங்கள் எதில் வேணால் இருக்கலாம். வேலைக்கு போகலாம், முதல் தேவையில்லை. நீங்கள் முதல் போட்டு நீங்களே உழைக்கலாம். ஜெயநாதன் சிட்ஸ் மாதிரி பெருசாக உழைக்கலாம். உழைச்சிங்கன்னா அது வியாபாரம், அதுலேருந்து நீங்கள் சம்பாதிக்கலாம். உங்கள் முதல் உங்கள் உழைப்பு. 3வது, உழைக்க முடியாது, எனக்கு பொழுதுபோக்க வேண்டும் அல்லது ஓய்வு எடுக்க வேண்டும் அல்லது இயலவில்லை, பரவாயில்ல, முதலீடு செய்துவிட்டு 3ஐயும் செய்யலாம். ஒரு மனிதர் வேலைக்கு போய்கொண்டே முதலீடு செய்து கொண்டே சொந்த வியாபாரம் செய்பவர்களும் இருக்கிறார்கள். அதனால் நீங்கள் வாழ்க்கையில் பொருள் செய்ய வேண்டும். பணம் இல்லைன்னா
வீட்டுக்காரம்மா கூட மதிக்காது என்று ஔவையார் பாடியிருக்காங்க. இல்லானை இல்லாலும் வேண்டால் ஈன்றெடுத்த தாயும் வேண்டால். பாரதியார் சொல்கிறாரு பணத்தினை பெருக்கு. திருவள்ளுவர் சொல்கிறாரு செய்க பொருளை. திரும்ப திரும்ப இந்த பொருள் இல்லாருக்கு இந்த உலகம் இல்லை. கௌரவமாக வாழறதுக்கு கொடுக்கறதுக்கு கூட. உலகத்தினுடைய மிகப்பெரிய பணக்காரர் வாரன் பஃபெட் அவர் சம்பாதிச்சது 9 லட்சம் கோடி. 1 கோடி, 10 கோடி, 100 கோடி, 1000 கோடி, 10,000 கோடி, லட்சம் கோடி, 9 லட்சம் கோடி ரூபாய் சம்பாதித்தவர் அவருடைய சொந்த பணத்தில் 99% பணத்தை மக்களுக்காக தர்மம் செய்ய எழுதி வைத்திருக்கிறார். தர்மம் செய்து கொண்டு 1% தான் அவர் எடுத்துக்கிறாரு. அவர் இன்னும் எளிமையாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அது பரவாயில்லை, ஆனால் சம்பாதிக்கிறார். ஒரு மனிதனுடைய அடையாளம் என்பது, உன்னுடைய திறமை என்பது பலவற்றால் அளக்கப்படுகிறது. நீ என்ன உயரம் அடைந்தாய் என்பதை இந்த உலகம் நீ என்ன சம்பாதித்தாய் என்று தான் பார்க்கிறது. இன்றைக்கு ஒரு பேச்சுக்கு இவர் எவ்வளோ வாங்குறாரு, ஒரு பாட்டுக்கு அவர் எவ்வளோ வாங்குறாரு, ஒரு நடிப்புக்கு ஒரு படத்துக்கு அவர் எவ்வளோ வாங்குறாரு, ஒரு வேலைக்கு சுந்தர் பிச்சை வாங்குவது 250 கோடி ரூபாய். ஒரு ஆண்டுக்கு 12 மாத சம்பளம். சுந்தர் பிச்சைங்கிற மதுரையில் படிச்சுட்டு போன பையனுக்கு சம்பளம் மட்டும் 250 கோடி ரூபாய்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 80 லட்சம் ரூபாய் சம்பளம். லாபம் இல்லை. நான் சொன்ன ஏபிசியில் எந்த கேட்டகரி? ஏ கேட்டகரி. யாருடைய முதலோ இவருடைய உழைப்பு. இந்த உழைப்புக்கு கிடைக்கிற ஆண்டு வருமானம் 250 கோடி என்று 10 ஆண்டுகளாக சம்பாதித்து கொண்டிருக்கிறார். அதை முதலீடு செய்திருப்பார். எவ்வளவு வரும்? எளிமையாக இருக்கிறார், அது வேற. ஆக பணம் இல்லாருக்கு இந்த உலகம் இல்லை. நாம் கண்டிப்பாக செய்யணும். அந்த பணத்தை சம்பாரிச்சதை எப்படி பத்திரமா முதலீடு பண்ணுறோம்? நிறைய பேருக்கு கிரிப்டோ கரன்சி மேலே ஆர்வம் வந்திருக்கு. கிரிப்டோ வாங்கலாமா, பிட்காயின் வாங்கலாமா, இதெல்லாம் புதுசாக இருக்கே, எனக்கு வழக்கமானது வேண்டான்னு. நீங்கள் வேலை செய்வதிலும் படிப்பதிலும் புதுமையை தேட வேண்டும். முதலீடுகளில் புதுமை என்பது ஆபத்து. தெரியாத விஷயங்களில் முதலீடு செய்யக்கூடாது. வாரன் பஃபெட் சொல்லுவார், எனக்கு தெரியாதது புரியாதது எதிலும் நான் முதலீடு செய்ய மாட்டேன். அவர் தான் உலகத்தினுடைய நம்பர் 1 பணக்காரர். அவர் தான் 9 லட்சம் கோடி வச்சிருக்காரு. அவன் சொன்னா இவன் சொன்னா எனக்கு தெரியாது என்று. எளிமையாக இருப்பதாலேயே ஒன்று பலவீனமானது அல்ல. இப்போ சீட்டு கூட ரொம்ப எளிமையான விஷயம்தான், அது பலவீனமானது அல்ல. சீட்டு என்பது நாம் பணம் சேமிச்சுக்கிட்டு இருக்கிற போதே வளர்கிற ஒரு வாய்ப்பு இருக்குது. 20% 30% அதில் டிஸ்கவுண்ட் வருதுன்னா அது ஒரு வட்டியை விட 1 வட்டி 2 வட்டியை விட அதிகம். அதற்கு பிறகு நீங்கள் அதை என்ன முதலீடு செய்கிறீர்கள், அதுவும் முக்கியம். ஏபிசி நான் 3ஆக பிரிக்கிறேன். ஒருத்தருடைய வாழ்க்கையில் அவங்க செய்கிற முதலீடு அடித்தளம், பேஸ்மெண்ட் இருக்குது இல்லைங்களா, அதை நான் ஏன்னு சொல்கிறேன். அது சாலிடாக இருக்கும். அது உங்கள் காலத்தில் உங்கள் வாழ்நாளில் நீங்கள் விற்கக்கூடியதாக இருக்கக்கூடாது. அது உங்களுடைய வீடு, அது உங்களுடைய தோட்டம், எது நகைகள் சிலவற்றலாம், அதை விற்கவே கூடாது. அதனுடைய விலை என்ன ஆகிறது என்று பார்க்கவே கூடாது. அது லாபத்திற்கானது அல்ல. ஆபத்து வந்தால் அதை கடைசியாக அதை பயன்படுத்திக்கலாம். ரெண்டாவது பி, உங்களுக்கு வயது குறைவாக இருக்கிற போது growth வேணும். அடித்தளம் மட்டுமே அல்ல. நீங்கள் பணத்தை சம்பாரித்து தான் ஆகணும். பணவீக்கத்தை விட கூடுதலாக சம்பாதிக்கணும். அதற்காக நீங்கள் முயற்சிகள் செய்யத்தான் வேணும். growth வேணும். அந்த பணத்தை நீங்கள் மாற்றி மாற்றி போடலாம். சி, உங்களுக்கு வயது குறைவாக இருந்தால் ஒரு 10% பணத்தை நீங்கள் சிலவற்றில் முயற்சி செய்து பார்க்கலாம். அந்த சிங்கிறது சிலருக்கு ஒத்து வரும், சிலருக்கு ஒத்து வராது. சி ஆனால் ஒரு குறிப்பிட்ட வயதில் கொஞ்சமாவது ரிஸ்க் எடுக்கணுங்கிறதுனால செய்யலாம். வயது ஏற ஏற நீங்கள் உங்கள் சி இல்லாமல் பண்ணிவிட்டு பி ஏக்குள்ளே வச்சுக்கணும். 70 வயசுலாம் ஆயிடுச்சுன்னா நீங்கள் எல்லாத்தையும் விட்டலாம். வெறும் ஏ என்று உங்களுடைய பணத்தை சாலிடாக மட்டும் வைத்து கொள்ளுங்கள். சிட்டு என்பது ஒரு கையில் பணம் இருக்கிற மாதிரி தான், ஆனால் எஃப்டி மாதிரி. வேணா எடுக்கலாம், வேணான்னா எடுக்க வேண்டாம். வேறு யாருக்கும் கொடுத்துருங்கன்னா கொடுத்துருவாங்க. அதற்கு ஒரு முதலும் கொண்டு இருக்கும். ஒரு எமர்ஜென்சி ஃபண்டாக அதை பயன்படுத்தலாம். ஆக நாணயமானவர்களுக்கு மட்டும் என்று இந்த உலகத்தில் ஒரு தொழில் நடத்தலாம் என்பதே நான் மிகப்பெரிய ஒரு வியந்து பார்க்கிறேன். நான் ஒரு 101 புத்தகம் எழுதிட்டேன். இவங்களுக்கு போன முறை கொடுத்த போது 93ல் இருந்தேன். நான் எழுதிக்கிட்டே இருக்கேன். அதில் நான் பெரும்பாலும் இது போன்ற மனிதர்களை வியந்து அவர்கள் செய்கிறவற்றை கவனித்து தான் நான் எழுதுகிறேன். அப்படி கவனிக்கத்தக்க ஒருவராக ஆறுமுகம் இருக்கிறார். அவருடைய குழு பார்த்தசாரதி உள்ளிட்டோர் இருக்கிறார்கள். இந்த நிறுவனம் இருக்கிறது. இந்த நிறுவனம் மேலும் வாழ வேண்டும், சிறப்பாக இன்னும் உயர வேண்டும். ஒரு அகில இந்திய அளவில் இன்னும் தமிழர்கள் இருக்கிற பர்மா, சிலோன், மலேசியா, சிங்கப்பூர் இடங்களிலும் துபாய் போன்ற இடங்களிலும் கிளைகள் பரப்ப வேண்டும் என்று வாழ்த்தி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சார் ஒரே நிமிஷம் சார், ஒரு பலத்த கைத்தல் கொடுக்கலாம். இவ்வளோ அருமையான பேச்சு, நிறைய அறிவார்ந்த விஷயங்களை நம்மளோட நம்ம HSC குடும்பத்தோடு
பகிர்ந்துக்கிட்டீங்க ஐயா. மிக்க மகிழ்ச்சி உங்களை சந்திச்சது.